வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். போன வருஷம் வியூ கம்பெனில இருந்து நிறைய டிவி அவங்க லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இடையில அவங்க டிவி லான்ச் பண்றதுல ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க லான்ச் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்போ 2021 வருஷம் ஒரு புதிய ஆரம்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியூனுடைய சினிமா டிவி இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் அப்ல ஆக்ஷன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 55 இன்ச் டிவியும் ஒரு 65 இன்ச் டிவியும் 4K HDR10 டிஸ்பிளே கொண்ட ஒரு டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. டிவி இப்பதான் அவங்க டெலிவரி பண்ணிருக்காங்க. டிவியை முழுசா யூஸ் பண்றதுக்குள்ள ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்துருச்சு. ஸோ குவிக்கா அன்பாக்ஸ் பண்ணி இந்த டிவி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். நம்ம கிட்ட ரிவ்யூக்காக வந்திருக்கிற மாடல் 65 இன்ச் மாடல். பாக்ஸ் பேக்கேஜிங் இதுக்கு முன்னாடி வியூ டிவி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் சுத்தி பல விவரங்கள், இந்த டிவியை பத்தின பல விவரங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எம்ஆர்பி என்னமோ 1 லட்சம்னு போட்டிருக்காங்க. ஆனா இந்த டிவி 1 லட்சம் எல்லாம் கிடையாது. விலை விவரங்கள் கடைசியில் சொல்றேன். இந்த வியூ சினிமா டிவி ஆக்ஷன் சீரீஸ்ல இந்த 65 இன்ச் டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள இந்த டிவி இருக்கு. அப்புறம் இந்த டிவியை வால் மவுண்டிங் பண்றதுக்காக வால் மவுண்டிங் பிராக்கெட்ஸ், நல்ல ஹெவி டியூட்டி வால் மவுண்டிங் பிராக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல வால் மவுண்டிங் பண்ண வேணாம், டேபிள் மவுண்டிங்கே பண்ணிக்கலாம் நினைச்சீங்கன்னா அதுக்காக ஸ்டாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்லா ஹை குவாலிட்டியா இருக்கு. அப்புறம் யூசுவலா ரிமோட் கண்ட்ரோல், யூசர் மேனுவல், அவ்வளவுதான். இப்போ டிவியை குவிக்கா செட்டப் பண்ணிடுவோம். இந்த டிவியை நீங்க வால் மவுண்டிங் கூட பண்ணலாம். ஆனா அந்த ரிவ்யூக்காக நான் வால் மவுண்டிங்லாம் பண்ண போறது இல்ல, டேபிள் மவுண்டிங் பண்ணி உங்களுக்கு டிவி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வியூ சினிமா டிவி இந்த ஆக்ஷன் சீரிஸ் எடிஷனுடைய மிகப்பெரிய ஒரு பிரைமரி செல்லிங் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 100 வாட் ஸ்பீக்கர் தான். வியூ சினிமா டிவி சீரிஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் சவுண்ட் பார் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த டிவிலையும் பார்த்தோம்னா JBL-னுடைய 100 வாட் சவுண்ட் பார் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழு விமர்சனத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். பட் மற்றபடி டிவியோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் திக்கான டிவி கிடையாது. இந்த 65 இன்ச் டிவியினுடைய மொத்த வெயிட்டே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சேர்த்து ஒரு 13 கிலோ வருது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. பெசல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஒன்றும் திக்கா இல்ல, தின்னான பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. டிவியோட பின்புறத்துல HDMI போர்ட் 3 கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு போர்ட் HDMI ARC, CEC, DLNA சப்போர்ட் பண்ணுது. USB போர்ட்ஸ் 2 கொடுத்திருக்காங்க. ஒரு டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு RF போர்ட், AV போர்ட் மற்றும் ஈத்தர்நெட் RJ45 கான ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த டிவி ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுது. வைஃபை டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணுது. அபிஷியல் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால குரோம் காஸ்டும் இன்பில்ட்டா சப்போர்ட் பண்ணுது. டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 55 இன்ச் 65 இன்ச் இரண்டுமே 4K டிவி, டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுது. HDR10+ மற்றும் HLG கான கோடெக் சப்போர்ட் பண்ணுது. 10 பிட் டிஸ்பிளே, இதுல MEMC சப்போர்ட்லாம் இருக்கு. பிக்சர் மோட்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. பட் எல்லாமே டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களை முழு விமர்சனத்தில் நான் சொல்றேன். சவுண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 100 வாட் ஸ்பீக்கர், 6 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே JBL-னுடைய ஸ்பீக்கர். டால்பி ஆடியோ சப்போர்ட் பண்ணுது. DTS வெர்ச்சுவல் சரவுண்ட் எக்ஸும் சப்போர்ட் பண்ணுது. இந்த டிவி அபிஷியல் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு 9.0 டிவி OS ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல லைசன்ஸ் நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப், கூகுள் பிளே, ஹாட்ஸ்டார் இதெல்லாம் ப்ரீலோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது தவிர உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனை கூகுளுடைய பிளே ஸ்டோருக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அபிஷியல் ஆண்ட்ராய்டுங்கறனால கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோலும் அது சப்போர்ட் பண்ணுது. டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவியினுடைய ப்ராசஸர் ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். மேலி 470 MP GPU-க்காக கொடுத்திருக்காங்க. 16 GB RAM இருக்கு. 2 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. பவர் கன்சம்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 65 இன்ச்சினுடைய பவர் கன்சம்ஷன் 200 வாட்ஸ், 55 இன்ச்சினுடைய பவர் கன்சம்ஷன் 160 வாட்ஸ். இந்த பர்டிகுலர் மாடலினுடைய மாடல் நம்பர் 55LX மற்றும் 65LX. இது எக்ஸ்க்ளூசிவா ஆன்லைன்ல Flipkart மற்றும் Amazonல அவைலபிளா இருக்கும் மற்றும் அவங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கும். 55 இன்ச் மாடலினுடைய விலை 49,999 rupees. 65 இன்ச் மாடலினுடைய விலை 69,999 rupees. ஸோ இந்த டிவி இந்த விலைக்கு தகுமா, இதை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிவி இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணி என்னுடைய அனுபவத்தில் இதோட டிஸ்பிளே எப்படி இருக்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு முழு விமர்சனத்தில் நான் சொல்றேன். அந்த வீடியோ நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். GiriSonnaSeri.